எலியாவும் காகங்களும். இஸ்ரவேல் தேசத்தில் எலியா என்கிற தீர்க்கதரிசி இருந்தார். அவர் தேவனுக்கு பயந்தவரும் மனுஷருக்கு பயப்படாதவருமாயிருந்தார். அவர் வானத்திலிருந்து மழையை நிறுத்தக்கூடியவரும் அக்கினியை வர வைக்கக்கூடியவருமாயிருந்தார். ஒரு நாள் அந்த எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு அந்த தேசம் மிகுந்த பஞ்சத்தினால் வாடியது. ஆனால் எலியாவோ கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்தான். அப்பொழுது தேவன் பேசினார். எலியாவே, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போ. அங்கே கேரி தாற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். தேவன் சொன்னார், நீ கேரி தாற்றண்டையிலே போ, அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். எலியா தீர்க்கதரிசியும் அந்த ஆற்றண்டை சென்றார். அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தார். காகங்கள் அவருக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. எலியாவோ தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தார். தேசம் மிகுந்த பஞ்சத்தை சந்தித்தது. எங்கும் தண்ணீர் இல்லை. தேசத்திலே மழை பெய்யாதபடினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போனது. மிருகங்களுக்கும் உணவில்லாமல் போனது. அப்பொழுது கர்த்தர் எலியாவினிடத்தில் பேசினார். அவர் சொன்னார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்னும் ஊருக்கு போ. அங்கே உன்னை பராமரிக்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்றார். உடனே எலியாவும் எழுந்து சாரிபாத் ஊருக்கு சென்றான். அங்கே கர்த்தர் எலியாவை அந்த விதவையின் மூலமாய் போஷித்தார். பெரிய அற்புதம் செய்து அந்த விதவைக்கும் எலியாவுக்கும் தேவன் நெடுங்காலம் போஷித்தார். இதிலிருந்து நாம் கர்த்தர் நல்லவர் என்பதையும் அவர் தம்முடைய ஜனத்தை போஷிப்பார் என்பதையும் அறிந்து கொள்வோம்.